கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெனஸ்டே. இந்த ஒரு புதிதான எபிசோட்லேயே உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதக்காரன் இவ்வனமாய் சொல்லுகிறான், கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். முது கோலும் முது தடியும் என்னை தேய்ச்சும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிரியமானவர்களை, இந்த சங்கீதம் நம்முடைய சிறு வயது முதற்கொண்டு ஒரு மனப்பாட சங்கீதமாக நம் அனைவருக்கும் ரொம்பவும் தெரிந்ததான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிரியமான தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர்கள் பொல்லாப்புக்கு பயப்படாமல் நடந்து செல்வதற்கு அவர்களுக்கு ஏதுவாய் இருந்தது. காரணம், கர்த்தர் அவர்களுடைய மெய்ப்பனாக இருந்தார். அவர் அவர்களுக்காக ஒரு தலைவனை ஏற்படுத்தி, மோசே என்கிறதான ஒரு உன்னதமான தேவ மனிதனை ஏற்படுத்தி அவர்களை நடத்தி சென்றார். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்த மரண இருளின் சூழல்களின் நடுவில் தேவன் தம்முடைய கோலினாலே அவர்களை வழி நடத்தி சென்றார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவர்களை கடந்து போக சொல்லுகிறார். அவர்கள் கடந்து வந்த பாதையில ஒரு வித்தியாசமான சூழல் காணப்படுகிறது. என்ன? செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. அந்த செங்கடல் ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அந்த கடலை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்க உடனே என்ன பண்ணுறாங்க? புலம்புறாங்க, நாங்கள் அங்கவே ஒழுங்காக அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து இந்த கடலுக்கு முன்னாடி நிறுத்தி அவங்க பின் தொடர்ந்து வந்து எங்களை கொலை செய்கிறதுக்கு ஏதுவாக ஒரு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். அப்போ மோசே சொல்கிறாரு, அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் சும்மா இருப்பீங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படி என்பதாக நம்ம யாத்திரையாகமம் 14வது அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மரண இருள் சூழ்ந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், மோசே, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கோலை ஓங்கி அந்த கடலுக்கு முன்பாக நீட்டு, அது உனக்கு வழிவிட்டு கொடுக்கும், அது உனக்கு முன்பாக பிளந்து நிற்கும். அப்போ அப்படியே ஆண்டவர் சொன்ன வண்ணமே கோலை எடுத்து நீட்டின உடனே அந்த கடல் பிளந்து நிற்கிறது. பிரியமானவர்களே, இங்கே நீங்கள் நல்லா யோசிக்கணும். இப்போ ஆண்டவர் அவங்கள பின்தொடர்ந்து வராங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளானே என்னன்னா, ஆண்டவர் தான் அவங்கள பின்தொடர்ந்து வர வைக்கிறாரு. காரணம், நீங்கள் யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஆண்டவர் தாங்க அவங்க இருதயத்தை கடினப்படுத்துறாரு. தேவ ஜனமே நல்லா கவனிங்க. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இஃப் காட் இஸ் யுவர் ஷெப்பர்ட், கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருப்பார்னா அவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாராம், நிரம்பி வழிய செய்வாராம். அதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்றாரு. நிறைய வேலைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் நமக்கு மெய்ப்பனாக இருக்கணும், ஆனால் நமக்கு சத்துருலாம் வேணாம், மரண இருளின் பள்ளத்தாக்குலாம் வேணாம், நமக்கு யார் வம்புக்கும் போகாம யார் தும்புக்கும் போகாம எனக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்றது போல ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்பை எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு பிரச்சனையே வேணாம், இந்த கிறிஸ்துவ ஜீவிதத்தில் நான் சொல்லுகிறேன், பிரச்சனையே வேணான்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா யூ ஆர் நாட் இன் டு அ ரைட் ட்ராக். சத்துருக்களை எனக்கு வேணான்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா யூ ஆர் நாட் இன் டு அ ரைட் ட்ராக். பிகாஸ் சத்துருக்கள் இல்லாமல் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிக்கவே முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹேவ் எனிமீஸ் அரவுண்ட் யூ, யூ வில் நெவர் ரெக்கக்னைஸ் யுவர் எனர்ஜி.
நிறைய வேலைகளை ஆண்டவரே எனக்கு சத்துருக்களே வேணாம் ஆண்டவரே, எனக்கு சத்துருக்களே வேணாம் ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், என்னை நிந்திக்கிறவர்கள், என்னை பின்தொடர்கிறவர்கள், நான் அமிழ்ந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நான் எப்பொழுதுமே அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்கள் நினைக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தருணங்களை, அந்த ஆர்டைன் சர்வீஸை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியாது. என் வாழ்க்கையில் சத்துருக்கள் என்னை சுற்றி இருக்கிறது நிமித்தமாகவே கர்த்தர் என்னோடு கூட எவ்வளவாய் மகிமையாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு முதுகு பின்பாக பேசுகிறவர்கள் இருக்கிறதுனால தான் கர்த்தர் எனக்கு முன்பாக நடந்து சென்று கிரியை செய்கிறதை என்னால் காண முடிகிறது. பிரியமான தேவ ஜனமே, அதனால தான் சங்கீதக்காரன் இப்படியாய் பாடுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய திகிலாக இருந்தது அந்த செங்கடல் தான். இன்னைக்கு அந்த திகிலே அவங்களுக்கு மதிலாக ஆண்டவர் மாற்றி வச்சுட்டார். பார்த்தீங்களா? தட் இஸ் வாட் காட் வில் டூ இஃப் யூ வுட் ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் கோ ஃபார்வர்ட். அவரை நம்பி முன்னாடி கடந்து செல்லுவீங்கன்னா, எங்கே ஸ்டக்காகி நிற்கிறீங்களோ, விசுவாசத்துலேயோ பயத்துலையோ, பயத்தின் மூலமாக எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கி நிற்கிறீங்கன்னா, அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் முன்னாடி போக சொல்கிறாருன்னா முன்னாடி போவீங்கன்னா, நான் சொல்கிறேன், அது எத்தனை பெரிய தடையானாலும் சரி, அது உங்களுக்கு முன்பாக விலகும், அது உங்களுக்கு முன்பாக வழிவிட்டு கொடுக்கும். This is what happened in the life of Israelites. அவர்களுக்கு முன்பாக இயற்கை தடையாக இருக்கிறது. கடல் ஒரு இயற்கையான விஷயம், அந்த இயற்கை அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முறையிடுகிறது என்ன மோசே, கோலை எடுத்து நீட்டுப்பா. தேவஜனமே, உங்கள் விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கோல் மாதிரி. உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் முன்னாடி கடந்து செல்லுவீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், அந்த விசுவாசத்து நிமித்தமாக உங்களுக்கு முன்பாக இருக்கிற இயற்கையான தடைகள் உங்களுக்கு வழிவிட்டு கொடுக்கும். உங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷன் உங்களுக்கு இயற்கையான ஒரு தடையாக இருக்கலாம். உங்களுடைய குடும்ப சூழல்கள் உங்களுக்கு இயற்கையான தடையாக இருக்கலாம். சில வேளைகளில் சில குடும்பங்களிலே உங்களுக்கு தேவன் இயற்கையாக கொடுத்த மனைவி சில ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் கையெடுத்து செல்வதற்கு தடையாக இருக்கலாம். உங்கள் கணவனார் உங்களுக்கு தடையாக இருக்கலாம், பிள்ளைகள் தடையாக இருக்கலாம், வேலை ஸ்தலம் தடையாக இருக்கலாம். இயற்கையாக கிடைத்தவைகள் இவைகள் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் காணக்கூடாதபடிக்கு உங்களுக்கு தடையாக இருக்கலாம். பிள்ளை பெற்றுக்க முடியல, இயற்கையான ஒரு தடை. டாக்டர்ஸோட ரிப்போர்ட் எல்லாம் என்னென்னமோ இருக்குது, தடை பிரதர். ஆண்டவருடைய மகத்துவத்தை காண முடியல, பயம், திகிலாக இருக்குது. ஒரு மனுஷங்களையும் ஃபேஸ் பண்ணுறது அவ்வளோ திகிலாக இருக்குது. கடன் பிரச்சனை திகிலாக இருக்குது பிரதர். எங்களால் அவைகளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. சத்துரு பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். தேவ ஜனமே, தேவ நாமம் உங்களிலே மகிமைப்படும்படியாகவே தேவன் அப்படிப்பட்ட சத்துருக்களை உங்களை பின்தொடரும்படியாக செய்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நாமம் மகிமைப்படும்படியாக. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மகிமையுள்ளவர்களாக அவைகளின் நடுவே கடந்து செல்லுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் கடந்து செல்லும்படியாக தேவன் உங்களுக்கு முன்பாக சில நேச்சுரலான சில தடைகளை வைத்திருக்கிறார் இல்லையா? அதற்கு முன்பாக விசுவாசத்தோடு கூட கடந்து செல்லுங்க. தேவன் உங்களுக்கு முன்பாக மகத்துவமான காரியங்களை செய்வார். தேவன் உங்களுக்கு முன்பாக மகிமையான காரியங்களை செய்வார். அவர்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறார். அங்கே நடக்கிற சம்பவமே பாருங்க. அந்த தூதன் வித்தின் சம் டைம், அந்த தூதன் அவர்களுக்கு பின்னாக வந்து அந்த பார்வோனின் சேனை இவர்களை தொடக்கூடாதபடிக்கு நடுவே நிற்கிறார். அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு பின்னாக போகிறது. அது அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. அந்த சத்துருக்களை அவர்கள் குருட்டாட்டம் காணும்படியாக ஆண்டவர் அவர்களை அலைக்கழிக்கிறார். If you would step forward in faith, and this is what will happen in your life. தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க அவர் சொல்லிட்டார், முன்னாடி போன்னு சொல்லிட்டாரா, ஸ்டெப் எடுத்து வைப்பீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்கள் எவ்வளோ பெரிய ஆட்களாக வேணா இருக்கட்டும், உங்கள் சத்துருக்கள் எவ்வளோ பலம் வாய்ந்தவர்களாக இருக்கட்டும், உங்கள் சத்துரு உங்களை பல வருடம் அடிமைப்படுத்தின சத்துருவாக கூட இருக்கட்டும், நான் சொல்லுகிறேன், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு முன்னாடி போவீங்கன்னா, உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறவர் உங்களுக்கு பின்பாகவும் நின்று உங்கள் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, உங்களை பலவந்தம் பண்ணாதபடிக்கு அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். And this is the privilege for people, those who step in faith. தேவ ஜனமே, இந்த வேர்ட்லி வெனஸ்டேல நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எவ்வளோ பெரிய செங்கடல் உங்களுக்கு முன்பாக நிற்கலாம், எவ்வளவு பெரிய இயற்கையான பிரச்சனைகள் நிற்கலாம். கடந்த வாரம் தேவனுடைய பெரிதான கிருபையினால
இந்த சவுதி அரேபிய பட்டணத்தில் கடலோர மாவட்டமாக இருக்கிற ஜிசான் என்கிற பகுதிக்கு ஊழியத்திற்கு கடந்து செல்லும்படியாக தேவன் தயை பாராட்டினார். அப்போ அங்கேருந்து அவங்க என்னை அந்த செங்கடலுக்கு பார்க்குறதுக்கு கூட்டு போனாங்க. அதை பார்க்கும் பொழுது அது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. அதோட சின்ன கிளிப்பு ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு இதை பேசிக்கிட்டு இருக்கிறதான வேலையில் அதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். நான் என்னுடைய மொபைலில் சும்மா எடுத்த வீடியோ. அந்த கடல் அவ்வளோ பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆண்டவரை நம்பி வந்த பிள்ளைங்களுக்காக ஆண்டவர் அதை 2ஆக பிளக்கிறாருங்க. எத்தனை பெரிய இயற்கையான பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வரலாம். நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு முன்பாக வழி விட்டு கொடுக்கும். இஃப் யூ ஆர் அ பர்சன், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க முன்னோட்டு செல்ல, முன்னாடி கால் எடுத்து வைக்க நீங்கள் தயாராக இருப்பீங்கன்னா, முன்னாடி நடந்து செல்லுவீங்கன்னா, தேவன் உங்களுக்காக அற்புத அடையாளங்களை செய்வார். தேவ ஜனமே, நிறைய வேளையில் ஊழியத்தில் நமக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்முடைய அழைப்பின் உறுதியை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே மோசேவுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? மோசே இந்த காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்த உடனே, கர்த்தருடைய மகிமையின் கிரியைகள் வெளிப்பட ஆரம்பித்த உடனே, அங்கே கடைசி அந்த 14வது அதிகாரத்தின் கடைசி வசனம் இப்படியே சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். Being a leader, the best quality of a leader is, தேவ ஊழியக்காரங்களுக்கு மிக மிக முக்கியமானது, ஆண்டவர் முன்னாடி போக சொன்னால் போயிடணும். அங்கே நம்ம மாம்சத்தில் செயல்பட ஆரம்பிப்போன்னா ஸ்டக்காய் நின்றுருவோம். நமக்கு வெட்கம் மட்டும்தான் மிஞ்சும். நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். மோசேவுக்கு ஆண்டவர் நல்ல தைரியமே கொடுத்தாலும், விசுவாசத்தை கொடுத்தாலும், மோசேவுக்கு இப்போ பயம் இருக்குது. அப்போது என்ன பண்ணுறாரு, எப்பா புலம்புறதை கொஞ்சம் நிறுத்துங்கப்பா, நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கப்பா, சீக்கிரமாக எதனா ஒரு போட் எதனா செஞ்சிருவோமா, இல்லைன்னா நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்களே நீச்சல் அடிச்சிருங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றணும். தரிசனம் இல்லாதவர்கள், ஆண்டவருடைய வழிநடத்துதல் இல்லாதவர்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபையின் வரம் இல்லாதவர்கள் ஸ்டக்காய் நின்றுருவாங்க. இப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, முறையிடாத மோசே முன்னாடி போ. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காத தேவ மனிதர்களுக்கு பின்பாக நீங்கள் ஓடுவீங்கன்னா நீங்களும் ஸ்டக்காக தான் நிற்பீங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய தரிசனத்தை ஏற்று மனிதர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாமல், மனிதர்களுக்காக எந்த விதத்துலையும் வசனத்துக்கு கேடு செய்யாமல் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க தெரியுமா? வசனத்துக்கு பயந்து 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 புகழ்கிறாங்களோ, இல்லை பெருமையாக பேசுகிறாங்களோ, இல்லை கீழே தள்ளுறாங்களோ, இல்லை வெறுக்கிறாங்களோ, அசட்டையாக பேசுகிறாங்களோ, இல்லை அவதூறு பேசுகிறாங்களோ, என்னவா இருந்தாலும் சரி, நான் ஆண்டவரோட வசனத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு ஓடுவேன்னு ஓடுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு முன்னாடி ஓடனா தடை விலகும், போயிட்டே இருக்கலாம். ஆனால் மாம்சத்தில் ஓடுறவங்க கூட ஓடிட்டோன்னா ஸ்டக்காகி நின்றுருவோம். பார்வோன்னு ஒரு நேரம் நம்மளை பிடிச்சி எந்த இடத்துலேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கே கொண்டு போவான், இல்லைன்னா இருக்கிற இடத்துல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். தேவஜனமே நல்லா கவனிங்க. ஆண்டவர் விசுவாசத்தின் அடிப்படையில் ஓடுகிறவர்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறார். அவர் பக்கபலமாக இருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், தேவ மனிதர்கள் அவருடைய சத்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுத்து போகணும். இல்லைன்னா நம்ம பின்னாடி வர நிறைய பேருடைய இரட்சணிய சந்தோஷத்திற்கு நாம் கேள்விக்குறியாய் மாறி விடுவோம். அப்படி நம்ம கேள்விக்குறியாய் மாறி விடுவோம் என்றால் பரலோக ராஜ்யத்தில் நாம் எப்படி பிரவேசிப்போம்? தேவ ஜனமே, எத்தனை பெரிய திகிலுள்ள காரியமான இயற்கையின் காரியமாகட்டும், செங்கடலாகட்டும், anything that disturbs you, anything that stands as an obstacle before you, I can surely tell you, if you would step in forward with faith, I can surely tell you will see supernatural miracles in your life. உங்கள் ஊழியத்தில் அற்புத அடையாளங்களை காண்பீர்கள். உங்கள் ஊழியத்தில் மகத்துவமான வளர்ச்சியை காண்பீர்கள், செழிப்பை காண்பீர்கள். நம்முடைய இன்டென்ட் முன்னாடி போகணும்னு இருக்கணும்.
தேவன் நம்மை வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக வைத்து நம்மை முன்னோட்டு கடந்து செல்ல தீர்மானம் பண்ணியிருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி அவர் தீர்மானம் பண்ணி தேர்ந்தெடுத்திருக்கும் பொழுது நம்மளுடைய இன்டென்ஷன் பேக்வார்டாகவே இருக்கும்னா, நம்மளுடைய சிந்தனைகள் எகிப்தே பரவாயில்லப்பா, நான் அதுவே பரவாயில்லப்பா, அந்த கடன் பிரச்சனையே பரவாயில்லப்பா, அங்கேயே பரவாயில்லப்பா, இந்த மனுஷனே பரவாயில்லப்பான்னு சொல்லிட்டு பின்னாடி யோசிக்கிற தன்மை நமக்கு இருக்கும்னா, நான் சொல்லுகிறேன், முன்னாடி கடந்து செல்ல முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். அவர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் நேச்சுரல் வண்டர் ஒர்க்கிங் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் யோர் லைஃப், ஐ கேன் சர்டன்லி டெல் யூ, ஜஸ்ட் பேக் ஸ்லைடிங் ஆட்டிடியூடை கொஞ்சம் விட்டுருங்க. பின்னாடி யோசிக்கிற தன்மையை விட்டுருங்க. பயம் வரும், திகில் வரும். ஆனால் அவர் சொல்லிட்டாரா, தைரியமாக போங்க. பாசிபிளே இல்லாத ரூட்ஸ் இருக்கும். ஐயோ இருட்டாக இருக்கே, ஒன்றுமே தெரியலையே, நடந்து போங்க, அவர் வெளிச்சம் கொடுப்பார். அவருக்கு தேவை அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஆட்கள் தேவை. ஐயோ இருட்டாக இருக்குது பிரதர், எப்படி பிரதர், அடுத்து பள்ளம் இருக்குதா, அடுத்தது என்ன இருக்குது, பாம்பு இருக்குதா, எது இருக்குது, எந்த பாய்சனஸ் திங்ஸ் முன்னாடி இருக்குன்னே தெரியல பிரதர், எப்படி பிரதர் போகிறது? அங்கே தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு, போ. நான் பாட்டு பண்ணணும்னு ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பாட்டு பண்ணுன்னு சொன்னார். நான் சொன்னேன், காசு தாங்க ஆண்டவரே, பாட்டு பண்ணுறேன். இல்லைப்பா நீ பாட்டு பண்ணு, நான் காசு தரேன். இல்லை ஆண்டவர் நீங்கள் கொடுங்க, அப்போ தான் நான் பண்ணுவேன். அவர் ஜெயிக்க முடியாதுங்க, அவர் ஜெயிக்கவே முடியாது. நான் பாட்டு பண்ண ஆரம்பித்தேன், நான் நினைக்கிறதுக்கு மேலான காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். செய்கிறது மாத்திரமில்லை, இன்றைக்கி அந்த பாடல்கள் மூலமாக பல ஆயிரக்கணக்கான சாட்சிகள், நான் எதிர்பாராத மனிதர்களிடத்தில் இருந்தெல்லாம் மகிமையான சாட்சிகள் கடந்து வர தேவன் தயவு செய்தார். இன்றைக்கி நான் அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த சாட்சியோடு கூட சொல்லுவேன், if you are ready to step in, if you are ready to step forward, you will see miracles in your life. You will see wonder working miracles in your life. தேவன் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சத்துருக்களை வேணான்னு கேட்காதீங்க. இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளால் நிறைந்திருக்கிற இந்த பாதையில் நான் போகிறதுக்கு பதில் அங்கே இருந்து நான் லோல் படுறதே நல்லது ஆண்டவரை நீங்கள் நினைப்பீங்கன்னா லோல் பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் கேள்விகள் இருக்குது ஆண்டவரே, ஆனால் நான் ரெடி டு கோ ஃபார்வர்ட். ஏன்னா கேள்விகளினால விசுவாசம் பெருகுமா? கேள்விகளினால விசுவாசம் பெருகுன்னு ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். இஃப் யூ ஆர் ரெடி டு கோ ஃபார்வர்ட், கேள்விகள் இருக்கட்டும். இயற்கையான நிறைய கேள்வி இருக்கலாம், எப்படிங்க இது பாசிபிள்? அவரை நம்பிட்டா பாசிபிள்ங்க, சிம்பிள். இந்த கிறிஸ்டியன் லைஃப்பில் இருக்கிற சிம்பிள் லாஜிக் அதுதான். தேர் வுட் பி மெனி டிஃபிகல்டிஸ், பாசிபிளே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்றது போல் இருக்கும். ஆனால் அவர் போன்னு சொல்லிட்டாருன்னா போயிருங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆனால் அவர் போன்னு சொன்ன பிறகு ஸ்டக்காகி நின்றுருவீங்கன்னா நான் சொல்கிறேன், சத்துருக்களை தான் நிறைய பார்ப்பீங்க. சத்துருக்கள், see the beauty of this is very simple. ஆண்டவர் சத்துருக்களை பின்னாடி அனுப்புகிறாரு. விசுவாசம் இருந்ததுன்னா முன்னாடி போயிட்டே இருப்பீங்க, இல்லைன்னா ஸ்டக்காகி நின்றுட்டு சத்துருக்கிட்ட மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சத்துருக்கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் முன்னாடி போகாமல் ஸ்டக்காகி அப்படியே நிற்கிறோம். ஜபம் இல்லை, அந்த விசுவாசத்தை நம்மளுக்கு இன்னும் பலப்படுத்துகிற ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, துதி இல்லை, ஸ்தோத்திரங்கள் இல்லை. ஆனால் நல்லது மட்டும் நமக்கு நடந்துடணும். நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன் பிரதர், ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுப்பார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு கோடி கோடியாக லட்சமாக கொடுத்தாலும் ஒழுங்கான ஜபம் இல்லை, தேவனுக்கு உண்மையாக ஆராதனை பண்ணுற அனுபவம் இல்லை. டைம் கிடச்சா சர்ச்சுக்கு போவேன், இல்லைன்னா போக மாட்டேன், போனாலும் சும்மா உட்காந்துட்டு ராஜா மாரி உட்காந்துட்டு கால் ஆட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னா, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இறங்கி வேலை செய்கிறதுக்கு அவர் அவ்வளோ பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்போ தாழ்மையோடு கூட, அன்போடு கூட, அரவணைப்போடு கூட, மன்னிக்கிற மனோபாவத்தோடு கூட நீங்கள் உங்கள் ஆலயங்களுக்குள்ளே இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை கொண்டு உங்கள் ஆலயத்துக்குள்ளே மகத்துவமான கிரியைகளை செய்வார். இல்லையா புலம்பிக்கிட்டே, குறை சொல்லிக்கிட்டே, கேள்விகளை கேட்டுக்கிட்டே சர்ச்சில் உட்காந்து பாஸ்டருக்கு தலைவலியாக இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், உங்கள் நிமித்தமாக யாரை எதையும் கடந்து செல்ல முடியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், பக்தி உள்ளவனுக்கு அவர் துணையாக இருக்கிறார். அவர் பக்தி உள்ளவனுக்கு அவர் துணையாக இருக்கிறார். அவர்களை கடத்தி செல்வார். அவர்களை கடத்தி செல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் சத்துருக்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு நிற்பீங்க. நான் உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், நீங்கள் wherever you are, whatever natural calamities that you are facing in your life, I can surely tell you, if you have faith in your life, I can surely tell you, you will go forward in your life.
நீங்கள் முன்னாடி கடந்து செல்வீங்க. எது வேணா இருக்கட்டும்ங்க, எந்த பிரச்சனை வேணா இருக்கட்டும், டாக்டர்ஸோடைய ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், எந்த விதமான சிக்னேச்சராக இருக்கட்டும், எந்த விதமான அரசாங்க சட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கட்டும், நான் சொல்லுகிறேன், ஸ்டெப் இன் ஃபெய்த். அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில், விசுவாசத்தில் முன்னாடி போங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் விலகும். ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஜெயம் உங்களை மூடும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருப்பார், உங்களிடத்தில் பேசியிருப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். தொடர்ந்து அடுத்த வேர்ட்லி வெனஸ்டேல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற யாவருக்காகவும் நான் நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Father, I pray in the name of Jesus Christ that there anybody who is listening to this word, இந்த வசனத்தை கேட்கிற யாராகினும் கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த தடை இருக்குது பிரதர், இது பெரிய பிரச்சனையாக நிற்குது பிரதர் அப்படின்னு இருப்பாங்கன்னா, I pray in the name of Jesus Christ, அவர்கள் கையில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த கோலாகி அந்த விசுவாசத்தை கொண்டு இவர்கள் முன்னோட்டு கடந்து செல்ல கர்த்தர் நீர் தயவு செய்வீராக. அவர்களை பயம்புறுத்துகிற எல்லா பார்வோனின் வல்லமைகள், அடிமைத்தன கிரியைகள், அதன் எல்லா பலனையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். உம்முடைய ஊழியக்காரனாய் இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்கிற யாராயினும் அவர்கள் வாழ்க்கையில உம்முடைய விடுதலையும் ஜெயத்தையும் இயேசுவின் நாமத்தினால நான் பேசுகிறேன். ஒரு தெய்வீக விடுதலை அவர்கள் காண்பார்களாக. சத்துருக்கள் இல்லாமல் அவர்கள் ஸ்ட்ரென்த்தை பார்க்க முடியாத ஆண்டவரே, பலவான்களை ஆண்டவரை இவர்கள் முந்தி ஜெயம் பெறுவதற்கு, இவர்கள் பலன் உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு சத்துருக்கள் எவ்வளவு தேவையாக இருக்கிறார்கள். எனக்கு சத்துருவே வேணாம் ஜெபம் பண்ணாம, என் சத்துருக்களின் நடுவில் நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. என் வசனத்தில் சொல்லி இருக்கிறீங்களே, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்கன்னு கேட்கிற பிள்ளைகளாக, வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் காணப்பட உதவி செய்யுங்க. நாங்கள் உம்மை எங்களுடைய மெய்ப்பனாக வைத்திருக்கிறோம் என்றால், நாங்கள் உம்மை எங்களுடைய மெய்ப்பனாக கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு சத்துருக்கள் இருப்பார்கள் ஆண்டவரே. அவைகளை உம்முடைய பிள்ளைகள், நீரே என் மெய்ப்பன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் அவைகளை கண்டறிந்து சந்தோஷித்து ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் உறுதியாய் இருந்து விசுவாசத்தில் பலனடைந்து விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் முன்னாடி கடந்து சென்று நீர் அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற மகத்துவமான கிரியைகளை கண்டு இவர்கள் ஜெயம் பெற கர்த்தர் நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, பலன் தருவீராக, சகாயம் செய்ய தீவிரிப்பீராக. உங்கள் நாமமே மகிமைப்படட்டும், நீரே உயர்ந்திருப்பீராக. இந்த செய்தியின் வாயிலாக அநேகர் விடுதலை பெற்றுக்கொண்டு சாட்சிகளை சொல்ல தேவன் அனுக்கிரகம் செய்யுங்க. உடைய தயபுரத்தை கரத்தில் விட்டு கொடுக்கிற உடைய நாமமே மகிமைப்படட்டும். எங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல்கள் விலகி போக ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் எங்களை பின்தொடர்ந்து வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே மகத்துவமான கிரியைகளை செய்து எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறதற்காய் சோத்திரம். உடைய நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமைகளும் எடுக்கிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய ஐயன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் வார்த்தைகளினால உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். Meet you on next Worldly Wednesday. Until then, stay tuned. God bless you.